இவரை பற்றி பேசக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த சேனலில் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்னு நிறைய வாட்டி அவாய்ட் பண்ணேன். பட் ஸ்டில் முடியல. ஒரு சாதாரண ஆக்டர் படத்தில் ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டு நடந்து வரும்போது அந்த சவுண்டுக்கும் அந்த எஃபெக்ட்டுக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்லி கூஸ் பம்ப்ஸ் புல்லரிப்பு ஏற்படும். பட் எந்த பிஜிஎம் எந்த சவுண்ட் எஃபெக்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் புல்லரிக்க வைக்கணும்னா அது தெரியல எப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு புது விஷயம் கொண்டு வர்றாரு. எலெக்ஷனில் நிற்காத மூத்த அரசியல்வாதிகளை போய் நேரில் போய் பார்க்குறாரு, அவங்களுக்கு மரியாதை செய்கிறாரு. ஐ மீன் வாட், இந்த மாதிரிலாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் சாத்தியமானு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பார்ட்டி அவங்களுக்கு ஒரு எதிரி பார்ட்டி இப்படி தான் நம்ம பார்த்து பழகியிருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே மறந்து ஒரு புது பிகினிங்கோட பொலிட்டிக்கல் கேம் ஆரம்பிச்சிருக்கு டிவிகே. சிம்பிளாக சொல்கிறேன், நாளைக்கு ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ பசங்க கிட்ட நீங்கள் பெருசாகி யாராகணும் அப்படின்னு கேட்டால், யாராவது பொலிட்டீஷியன் ஆகணும், அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் சிரிக்க மாட்டாங்க. பிகாஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மாறிடுச்சு. ஸோ லெசன் ஆஃப் திஸ் வீடியோ, வெற்றி தான் பேசும். நம்மளை குறை சொன்னவங்களையும் பார்த்து மன்னிச்சு சிரிச்சு நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த கூகுளில் ஹூ இஸ் விஜய் அப்படின்னு சர்ச் பண்ணால் அந்த விஜய்ங்கிற பேருக்கு கீழே இருக்கிற அந்த 4 வார்த்தை தான் இனிமே பேச போகுதுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.